நெல்லை சமூக சேவை சங்கம் சார்பில் சர்வதேச மகளிர் தின விழா கொண்டாட்டம். அருள் தந்தைகள் பிரான்சிஸ் சேவியர், மைக்கேல் ராஜ், ஞான தினகரன் பங்கேற்பு. ஜே நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் சேப்பா தவசிகனி. திருநெல்வேலி சமூக சேவை சங்கம் சார்பில் சர்வதேச மகளிர் தின விழா நெல்லை உடையார்பட்டி வானவில் சமூக அரங்கில் நடைபெற்றது. விழாவிற்கு நெல்லை மாவட்ட சமூக நல அலுவலர் தாஜுதீன் நிசா பேகம் தலைமை தாங்கினார். சமூக சேவை சங்கத்தின் இயக்குனர் அருள் தந்தை பிரான்சிஸ் சேவியர் தொடக்க உரையாற்றினார். மகளிர் கூட்டமைப்பின் செயலாளர் எம் பெரியநாயகி வரவேற்றார். மகளிர் கூட்டமைப்பின் தலைவர் டி ஜோஸ்பின் உறுதிமொழியை வாசித்தார். நெல்லை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் அருள் செல்வி, நெல்லை மாநகர சைபர் கிரைம் காவல் ஆய்வாளர் சண்முக வடிவு ஆகியோர் சிறப்புரையாற்றினர். சைபர் கிரைம் உதவி ஆய்வாளர்கள் வித்யாலட்சுமி, சுவாதிகா, கலை சந்தனமாரி, இருதயநகர் பங்கு தந்தை மைக்கேல் ராஜ், நெல்லை சரணாலயம் இயக்குனர் ஞான தினகரன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். நெல்லை சமூக சேவை சங்கத்தின் நிர்வாக மேலாளர் அருள்மேரி, விழா ஒருங்கிணைப்பாளர் துரைராஜ் உள்பட பலர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். முடிவில் மாவட்ட மகளிர் கூட்டமைப்பின் பொருளாளர் ஜேசுரத்தினம் நன்றி கூறினார். அப்படின்னு அந்த துறவியில கேட்கிறார். உடனே அந்த துறவி சொல்றாரு, அதாவது ஒருவேளை உயிரோட இருக்கு அப்படின்னு சொன்னா நசுக்கி கொண்டுடலாம், செத்து போச்சு அப்படின்னா பறக்க விடலாம், எப்படியாவது இவரை நம்ம என்ன பண்ணலாம், முட்டாள ஆக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த இளைஞன் கேட்கிறார். உடனே அந்த துறவி சொன்னார், தம்பி, இந்த பட்டாம்பூச்சி உயிரோடு இருப்பதும் சாவதும் உன் கையில் இருக்கிறது, உன் கையில் இருக்கிறது. அப்ப இன்னைக்கு அதிகாரம் அளித்தல், உரிமை, சமத்துவம் என்பது உங்கள் கையில் இருக்கிறது, வேற யார் கையில் இருக்கிறது? உங்கள் கையில் தான். நீங்க நினைச்சா மாறும். அப்படி ஒரு மாற்றத்தின் அடையாளமாக தான் இந்த மாபெரும் ஆளுமைகள் நமக்கு முன்னால இங்க அமர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு முழு சுதந்திரத்தை பெண்களுக்கு கொடுத்தால்தான் இந்த தேசம் வளர்ச்சியடையும் அப்படின்னு ஜவஹர்லால் நேரு சொன்னார். முழு சுதந்திரம் இன்னும் கொடுக்கப்படவில்லை என்பதுதான் இங்க இருக்கிற கேள்வியாக இருக்கிறது. அதே போல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த சமூகத்தில் பெண்கள் எந்த இடத்தில் இருக்கிறார்கள், எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை வைத்துத்தான் இந்த சமூகம் மாற்றம் அடைந்திருக்கிறது, முன்னேற்றம் அடைந்திருக்கிறது என்பதை நாம் அறுதியிட்டு சொல்ல முடியும் அப்படின்னு புரட்சியாளர் காரல் மார்க்ஸ் சொல்றார். அப்ப இவங்க எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. எல்லாரும் வந்திருக்குமாங்கிறது கேள்வி. இங்க எல்லாருக்குமான அறிவுகள் தான். எல்லாரும் அதிகாரம் பெற வேண்டும், எல்லாரும் சமத்துவத்தில் இருக்க வேண்டும், எல்லாருக்குமான உரிமை கிடைக்க வேண்டும். அதுதான் சர்வதேச மகளிர் தினம். இங்க கொஞ்சம் பேர் நமக்கு ஒரு முன் உதாரணமா இருக்கிறாங்க. அதை நாம் கண்முன் கொண்டு நாம பட்டாம்பூச்சியா இருக்கக்கூடாது, இரும்பு பெண்மணியாக, இவர்களை போல வீரமிக்க பெண்மணியாக மாறணும். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்திகளை நீங்க பார்த்துப்பீங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, சென்னையில ஒரு தியேட்டருக்கு ஒரு அம்மா போறாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. பாத்தீங்களா? ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, அங்கே ஒரு உணவகம் இருக்கு தியேட்டர்ல. அந்த உணவகத்துல ஒரு குளிர்பானம் கொடுக்குறாங்க. அந்த குளிர்பானத்துல அவங்க திறந்து பார்க்கறாங்க, அது சுகாதாரமும் இல்லை, அது பழச்சாறு அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆனா திறந்தா கேஸ் வருது. உடனே இந்த அம்மா, இப்படிப்பட்ட உணவை என் பிள்ளைகளுக்கு கொடுப்பது எப்படி பேர் ஆபத்து அப்படின்னு சொல்லி உடனே சுகாதாரத்துறை அதிகாரிக்கு போன் பண்ணி ரைடு வர வச்சு அந்த கடையை சீல் பண்ண வச்சுட்டாங்க. ஒரு அம்மா தனியா போறாங்க, குழந்தையோட போறாங்க, துணிஞ்சு. இது என் குழந்தைகளுக்கு மட்டும் பாதிப்பல்ல, இந்த தியேட்டருக்கு எத்தனை குழந்தைகள் வருவாங்க, அத்தனை குழந்தைகளுக்கும் சுகாதார கேடை இது ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி அந்த யூடியூப்ல எல்லாம் பார்க்கும்போது அந்த அம்மா எவ்வளவு துணிச்சலா, ஒரு இளம் பெண் தான், ஒரு 35 வயசுக்குள்ள தான் இருக்கு, துணிச்சலா கேள்வியை கேட்கிறாங்க. இது தவறு அப்படின்னு நீ
தேவனே